ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்ற லெசன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த அகழாய்வுகள் பற்றி பார்க்கலாம். கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம். கீழடி எங்கே இருக்குன்னா வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகமாக இருக்குது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள கீழடி 4ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கையின் சிறப்பம்சங்கள். அதாவது கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வோட அறிக்கையோட சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க. கீழடியில் 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 4ஆம் கட்ட அகழாய்வின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு பீட்டா அனலிட்டிக் டெஸ்டிங் லேபரட்டரி அனுப்பப்பட்டன. இவற்றில் அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் கிமு பொது ஆண்டுக்கு முன் 580 என ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், எழுத்தறிவு. கீழடியில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கிமு 580 காலகட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடும் அடங்கும். இதிலிருந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருப்பதை அறிய முடிகிறது. நெக்ஸ்ட், வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. திமில் காலை இருக்குது, கொம்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழடி அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட விலங்குகளின் 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் பூனேவின் தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பகுப்பாய்வு செய்து சமர்ப்பித்த உடைந்த எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு அறிக்கையின்படி வகைப்படுத்தப்பட்டதில் திமிலுள்ள பசு அல்லது காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி மற்றும் மயில் ஆகிய உயிரினங்களுக்குரியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட், கட்டட தொழில்நுட்பம். தமிழகத்தில் சங்க காலத்தைச் சார்ந்த பிற தொல்லியல் இடங்களில் காணப்படும் செங்கற்களை போல் இங்கு கிடைத்துள்ள செங்கற்கள் 1:4:6 என்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்படுவதால் அக்காலகட்டம் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது தெரிகிறது. நெக்ஸ்ட், நெசவு தொழில். அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நூல் நூற்க பயன்படும் 180க்கும் மேற்பட்ட தக்களிகள் துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்டதை போன்ற எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் 20, கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறியில் தொங்கவிடும் குண்டு, செம்பினாலான ஊசி போன்ற தொல்பொருட்கள் இப்பகுதியில் நிலவியிருந்த நெசவு தொழிலில் நூல் நூற்றல், பாவு அமைத்தல், தறியில் அமைத்தல், நெசவு அதன்பின் சாயமிடல் நிலைகளை உறுதி செய்கின்றன. நெக்ஸ்ட், வணிகம். கீழடி அகழாய்வு பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அகேட், கார்னிலியன் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து மகாராஷ்டிரம், குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம். கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வகை பானைகள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்திலிருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டைன் வகையாகும். அணிகலன் மற்றும் மணிகள். தொங்கட்டான்கள், சூது பவளம் அதாவது கார்னிலியன், படிகம், மாக்கல், கண்ணாடி மணிகள், ஊசி, வளையம், தந்தத்தினாலான 7 ஆபரண துண்டுகள், செம்பு அணிகலன்களின் சிறிய துண்டுகள், மதிப்புமிக்க மணிகள், கல்மணிகள், கண்ணாடி மணிகள், சங்காலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்புகள் ஆகிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய மதிப்புறு அணிகலன்களும் ஏனைய அணிகலன்களும் சங்ககால சமூகம் வளமையுடன் இருந்ததற்கான சான்றுகளாகும். மேலும் கண்ணாடி, படிகம், குவார்ட்ஸ் வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள், அகேட், கார்னிலியன் மற்றும் சுடுமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட மணிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இரும்பு பொருட்கள். அகழாய்வில் இரும்பு ஆணிகள் மற்றும் கத்திகளின் பாகங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுடுமண் உருவங்கள். சுடுமண்ணாலான 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், 28 காதணிகள் கிடைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகள். தமிழ்நாட்டு அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பகடைக்காய், வட்டச்சில்லுகள் மற்றும் ஆட்டக்காய்கள் அன்றைய சமுதாயத்தின் வாழ்க்கை முறையையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் பிரதிபலிக்கின்றன. அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டுப் பொருட்களில் பெரும்பாலானவை சுடுமண்ணால் ஆனவை. தட்டையான வடிவில் உள்ள பானை ஓட்டின் விளிம்புகள் நன்கு தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டுப் பொருள் சில்லு என்றழைக்கப்படுகிறது. இவ்வகை சில்லுகள் விளையாடுவதற்கு பயன்படுகின்றன. கீழடி மற்றும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள வேற்றுமை. கீழடி குறியீடுகள் இப்படி இருக்குது, சிந்துவெளி முத்திரை இப்படி இருக்குது. கீழடி குறியீடுகள்னால் இப்படி இருக்குது, சிந்துவெளி முத்திரைகள் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு,
வைகை நதிக்கரையிலுள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில்தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியும் நகரமயமாதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டியல். பொருணை அதாவது எங்கே இருக்குன்னா தாமிரபரணி தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறாகும். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழாய்வு நடத்தப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ASI 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை 2019-21 தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968 இங்கு அகழாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது 2020-21 கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஆதிச்சநல்லூரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாளில் இருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இதனது காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை கிமு பொது ஆண்டுக்கு முன் 1155 சேர்ந்ததாக கால கணக்கீடு செய்யப்பட்டது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். ஈமத்தாழிகள் மண்பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாழிகளில் எலும்புகள் இறந்தவர்களின் பயன்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட் பொன்னாலான நெற்றி பட்டயங்கள். கீழ்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டயங்கள் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளுடன் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்காக இரு முனைகளிலும் இடப்பட்ட துளைகளுடனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள். சிறிய பெரிய அளவிலான உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பாத்திரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் சுடுமண் பெண்ணுருவங்கள். சிந்துவெளி அகழ்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண்ணுருவங்கள் கிடைத்துள்ளன. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணுருவம் இப்படி இருக்குது. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணுருவம் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் இரும்பு பொருட்கள். எரிவேல், ஈட்டி, குருவால் போன்ற 32 விதமான இரும்பினாலான கருவிகள் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட்டு பானை ஓடுகள். கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடுகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அணிகலன்கள். செம்பு இரும்பாலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கினால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைத்துள்ளன. கழிவுநீர் மேலாண்மை. இங்கு கிடைத்த செங்கற் கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. இதன் நடுவில் ஒரு பெரிய பானை கிடைத்துள்ளது. மேலும் ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அக்காலத்தின் தொழில்நுட்ப சிறப்பை உணர்த்துகின்றன. சங்கு வளையல் தொழிற்கூடம். முழுமையான சங்குகள், அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், வளையல் துண்டுகள். இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூடம் இருந்தமையை வெளிப்படுத்துகின்றன. சங்க இலக்கிய பாடல்கள் பலவும் கொற்கையில் சங்கு வளையல்கள் தொழில் செய்பவர்கள் இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றன. நெக்ஸ்ட் அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானை ஓடுகளும் நாணயங்களும். இங்கு கிடைத்திருக்கும் அயல்நாட்டு பானை ஓடுகள் மற்றும் கருப்பு நிற மெருகேற்றப்பட்ட மட்பாண்டங்கள் பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே தமிழகம் உலகின் பிற பகுதிகளுடன் கொண்டிருந்த வணிக தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன. அணிகலன்கள் செய்வதற்கான கற்கள். பட்டணம், அம்போரா ரோமு, கண்ணாடி கிண்ணங்கள் ரோமு. ஓகேவா, இதோட அவ்வளோதான். இதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் கீழே உள்ளது எல்லாமே கொடுத்தாச்சு. இது மட்டும்தான் கொடுக்கல, இது முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.